ஹாய் காய்ஸ், ஐ எம் யுவர் ஒயிட் ஜோக்கர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சர்வைவல் சீரீஸ் பார்ட் 14 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நமது இன்ட்ரோ. ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் பார்த்ததுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி மைனிங் நம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரான ஒருத்தரோட கமெண்ட்டை நம்ம ஷவுட் அவுட் கொடுத்துருவோமா? தேங்க்யூ ரோஹான் ப்ரோ. ஓகே கேஸ், நம்ம மைனிங் போவோமா? இதில் போயிட்டு தான் இருக்கும். டார்ச் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக தான் போய்ட்டுருக்கோம். ஏன்டா அங்கே வந்து பார்த்து மட்டும் கேட்காதீங்க, என்ன நான் ஏன் போகணுன்னு நினைக்க தெரியாது, கவலைப்படாதீங்க. நீங்கள் எல்லோரும் யோசிச்சு வேணால் பாருங்கள், நீ இது இப்படி ஆகுது திடீர்னுட்டு. ஓகே ஓகே, நீங்கள் யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா கீஸ்? எதுக்குள்ள எங்கள் உடைக்கும் போது இதுவும் வர மாட்டேங்குதுன்ட்டு. நம்மளுக்குலாம் ஒரு மாதிரி இது வரும்ல கீஸ், உடைக்கும் போது கிராக் போடுறதுக்கு அது இதுன்ட்டு. அது மாதிரிலாம் எனக்கு வரலன்னு யாராவது யோசிச்சிங்களா? இன்னும் அதுக்கு ஒரு மார்க் பேக் போட்டிருக்கேன். அது வந்து நோ பார்ட்டிகல்ஸ்ன்றது. இது வந்து எனக்கு லேக் ஆகுதுன்னு தான் போட்டேன். அது ஏன் வந்து எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று இருக்குது. நோ பார்ட்டிக்கல் போட்டால் லேக் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். குறுக்கில் என்ற வீடியோ எது வருஷம் கண்டுக்காதீங்க. நான் நேற்று நைட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது கிளம்பிட்டேன். கிளம்புறதுனால நடுவில் அப்படியே கட் பண்ணிட்டு திரும்ப அப்படியே காலையில் இருந்துச்சு. அதே இடத்துல அப்படியே கண்டினியூ பண்ணாலும் இப்படி இருக்குது. ஸோ கண்டுக்காதீங்க. சரி கைஸ், இப்போ நம்ம போவோம். இதே மாதிரி தான் கிடச்சா நான் உங்களுக்கு பார்க்குறேன். கைஸ், இந்த இடத்துக்கு வந்தேன். இப்போது நம்ம பிஎஃப் ஜோக்கர் பண்ணுற மாதிரி நம்மள பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா என்னதுன்னா, இப்போ ரெட் ஸ்டோன் பார்த்தோன்னா ரைட் லெஃப்ட்டுன்னு திரும்பிடலான்ட்டு வேறு சைடு போயிடலாம் அப்படின்னு வச்சேன். இந்த சைடு போகிறதுன்னு தெரியல, லெஃப்ட்டு தான் சூஸ் பண்ணுறேன் நான். போமா? டைமண்ட் கிடைக்கும் நம்புவோம். அடப்போங்க, யாருக்கு அந்த கொடுமை மட்டும் நடக்கவே கூடாது. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என் கொடுமைக்காகவோ சப்ஸ்கிரைபுக்கு பண்ணுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ வீட்டுக்கு வேறு வழி தெரியல கைஸ், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ வீடு எங்கே இருக்குது எனக்கு தெரியும். நான் கேட்கல கைஸ். சம்டைம் இந்த கேம் விளையாடும்போது ஜாலியாக இருக்கும். அப்புறம் நான் ஏன்டா விளையாடுறேன், எதுக்குடா இந்த வேர்ல்டுக்கு வந்தோன்ற ஃபீலிங் வந்துடும். இதனாலே நான் கொஞ்ச நாள் கேமே விளையாடல. என்னோடய கஷ்டம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி மைண்ட் கிராஃப்ட் விளையாடுற பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் இது தெரியும். நன்றி கைஸ், எனக்கு நீங்கள் உதவி செய்யவும். நான் நிம்மதியாக போகணும். ஏன்டா எனக்குன்னே ஏன்டா வரீங்க? எல்லாம் நான் இப்போ சொல்கிறேன், இனிமேல் சாகவே மாட்டேன் இந்த கேமில். இது என்னுடைய வாக்கு. ஏன்டா பச்சை போய் பேசுற? சும்மா சொன்னேன், என்னால் சாகாமல் இருக்க முடியும். ஏன்னா செத்து விளையாட முடியும். சத்து விளையாடுவோமா? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது நான் அப்படியே திரைப்படமாக போட்டு காட்டட்டா? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடணும். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம இப்போ வீட்டு வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அடுத்த வேறு என்ன வந்துட்டாங்க? ஓடுற அடிவேன் அடி வாங்கிட்டேன் கைஸ், வாங்கிட்டேன். முக்கியம் ஒன்று காட்டணும். பார்த்தீங்களா, இது என்னோடய பேர் ஆர்மர். இதை வச்சு நான் என்ன அந்த அயன் ஆர்மருக்காக இதை நான் எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதான் இதில் வந்து என்னென்னா ப்ரொடெக்ஷன் 1 எல்லா ஆர்மர்லேயும் போட்டிருக்கோம். அதாவது எல்லா ஐட்டம்லையும் செஸ்ட் பிளேட்டு எல்லாத்தையும். சாவடிங்க என்ன போட்டு. ஓகே கைஸ், நம்ம தூங்கிலாம் ஏஞ்சாச்சு. இப்போ என்ன வேலை? எல்லாம் பொருள்லாம் ரெக்கவர் பண்ணுறது தான். வேறு என்ன பண்ணுறது கைஸ்? மனசே கேட்கல கைஸ். இந்த டைமண்ட் பிஎக்ஸ்லாம் போனதுக்கப்புறம் நான் தான் வேர்ல்டே எனக்கு ஒரு செகண்ட் வெறுத்து போச்சு. நம்ம புது டைமண்ட் பிஎக்ஸ் ரெடி பண்ணோம். ஃபார்ச்சூன் 3 வேறு அதுக்கு திரும்ப போடணும். அதெல்லாம் கண்டிப்பாக ஆஃப்லைனில் தான் யூஸ் போடணும், வேறு வழி இல்லை. நம்ம என்சாண்டிங்க்கெலாம் என்ன பண்ணுறது கைஸ்? நம்ம
மோசம் போயிட்டேன். பரவாயில்ல, எல்லாம் கண்டுக்கிட்டாரு. நம்ம புதுசாக இப்போ இது பண்ணோம் கைஸ். டைமண்ட் ஆர்மர் எப்படி போகலான்னு யோசிக்கிறேன் கைஸ். நம்ம வேர்ல்டுக்கு பிளேயர் வருவாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காகவும் இருக்குது. அதனால நான் ரெடி பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இது நான் அந்த ஆர்மர் தான் எடுத்துக்க போகிறேன் கைஸ். நான் அயன் ஆர்மரா, வேறு எதுவும் இல்லை, வேறு வழியும் இல்லை. அயன் ஆர்மர் அதே எடுத்துக்க வேண்டியதான். அந்த சுகர் எல்லாம் எடுத்து அப்போ கொஞ்சம் பேப்பருக்கெலாம் ட்ரேட் பண்ணோம் கைஸ். நிறைய எம்ராய்டு எடுத்து வாங்குறதுக்கு. வெளியே இந்த ஸ்கெலிடன் பாய்ஸ் வேறு நிற்கிறாங்க. அவனுங்களாம் போடணும், நிறைய வேலை இருக்குது கைஸ். நான் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.